ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான பக்ரத் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ மணி காலையில் 7 o'clock ஆகுது. என்னோடய ஹஸ்பண்ட் எந்திரிச்சு குளித்து ரெடியாகி அவர் தொழுகைக்கே கிளம்பிட்டாரு. நான் இன்னும் எந்திரிச்ச ஃபேஸோடு அப்படியே உட்காந்துட்ருக்கேன். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வேஷ்டி அண்ட் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு. பிளாக் ஆல்வேஸ் எலகண்ட், ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா நானும் அம்மாவும் குளித்து ரெடியாகி வீட்லேயே தொழுக ஆரம்பிச்சிட்டோம். யூஸ்வலாக பெருநாள் தொழுகை திடலில் போய் தொழுகிறது ரொம்பவே நல்லது. பட் ஜிஷான் எந்திரிக்க கூட இல்லை, அவனை தனியாக விட்டுட்டு போக முடியாது. ஸோ நானும் அம்மாவும் வீட்லேயே தொழுதுக்கிட்டோம். அது முடிச்சுட்டு குர்பானி கொடுக்கறதுக்காக ஆடை கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்காக நானும் என்னோடய ஹஸ்பண்ட் ஜிஷான் எல்லோரும் அப்பா எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். அது முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஜிஷானுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது. இது என்னோடய அண்ணா அண்ட் ஜிஷானோட மாமா. அவன் ஜிஷானுக்காக சில கிஃப்ட்ஸு, ட்ரெஸ்ஸஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தான். அதெல்லாம் ஜிஷானுக்கு கொடுத்தான். ஜிஷான் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். அண்ட் அது முடித்ததுக்கப்புறம் ஈத் பெருநாள், தென் பிரியாணி கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ நாங்கள் பிரியாணி இன்றைக்கி வெளியில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுப்பெல்லாம் செட்டப் பண்ணி வெளியில் வச்சு, நான் எங்களோட வீட்டுக்கு வெளியில் ஒரு பால்கனி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வச்சு தான் பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய ஹஸ்பண்டும் நானும் ஸ்ட்ரிக்டாக நாங்கள் தான் பிரியாணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸ்டில் எங்கள் பாட்டியோட கைடன்ஸோடு தான் நம்ம பண்ணது. பாட்டி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து நாங்கள் எல்லோரும் பிரியாணி பண்ணோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைம். ஸோ பிரியாணி ரெடியாக அப்படியே டெம்ப்ட் ஆகிட்டே இருந்துச்சு. பிரியாணி சட்டியில் அதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. பிரியாணினாலே ஹாப்பினஸ் தான். அதுவும் ஃபேமிலியோடு சேர்ந்து பிரியாணி பண்ணுறது இன்னுமே ஹாப்பியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி ரெடி ஆகும் போதே அப்படியே நாங்கள் எல்லோரும் எப்படா ரெடி ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பிரியாணி செய்கிறத அக்கம் பக்கத்தினரெல்லாம் பார்த்து அவங்களும் எப்படா ரெடியாகவும் நமக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கறியெல்லாம் போட்டாச்சு, மசாலாலாம் ரெடி. இனி கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி போடணும். அரிசி போட்டு தம் விட்டால் பிரியாணி ரெடி. அந்த டைம் தான் அண்ணா வெளியில் போயிட்டு வந்தான். ஸோ அவனை நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இது கொதி வரத்துக்காக வெயிட் பண்ண டைமில் நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஸ்டெப்ஸில் உட்காந்து. அதுக்கப்புறம் அரிசியும் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி. இனி கரெக்டாக அந்த தம் விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரியாணி தலை ரெடி ஆயிரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் பிரியாணி ரெடியே ஆயிடுச்சு. ஸோ பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறமா பிரியாணி சட்டியை வீட்டுக்குள்ளே கொண்டு போயாச்சு. எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பிரியாணி. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜிஷானை தூங்கலாம் வச்சுட்டு எங்களுக்கு விஆர் மால் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. என்னோடய அண்ணா ஹஸ்பண்ட்காக ஒரு ஷர்ட் வாங்கியிருந்தார் ஈத்காக கொடுக்கறதுக்கு. அதில் கொஞ்சம் சைஸ் இஷ்யூஸ் இருந்ததுனால ரிட்டன் கொடுத்துட்டு வேறு வாங்கிக்கலாம், தென் வேறு ஏதாவது டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் விஆர் மாலில் இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு அந்த ரிட்டன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் லைஃப் ஸ்டைல்லேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் மாலில் கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது லைட்டாக லிக்விடாக ஏதாவது குடிக்கணும், ஜூஸ் மாதிரி அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே, ஏன்னா சுத்தமாக பசி இல்லை, பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். ஜூஸ் மாதிரி இல்லை சோடா அந்த மாதிரி ஏதாவது குடிக்கலான்னு சொல்லி மால்லேருந்து வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா விஆர் மால்லேருந்து வெளியில் வந்தோடனே ரைட் சைடில் பிக் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் சோடா வாங்கியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் ப்ளூபெர்ரி சோடா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். திஸ் இஸ் ஹவ் வி ஸ்பெண்ட் ஆர் ஈத். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.